ஜமாத் வந்து முஸ்லிம்களுக்கு 3% இடஒதுக்கீடுல இருந்து கொஞ்சம் கூடுதலா வேணும். நாங்க தொடர்ந்து இஸ்லாமியர்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். திமுக அரசு அதை செய்யல. அதனால இந்த எலெக்ஷன்ல வந்து அதுக்கு எதிரான நிலைப்பாடு கூட நாங்க எடுத்த மாதிரி. அதாவது அதாவது முஸ்லீம்கள் எதிரான இடப்பு அப்படியெல்லாம் கிடையாது. 1989 இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் எடுத்த அந்த முடிவுபடி தான் இந்தியாவில் முஸ்லீம்கள் இன்றைக்கி வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 1989 பாம்பேயில் கூடிய இந்தியாவில் உள்ள அனைத்து முஸ்லீம் அமைப்புகளும் சேர்ந்து எடுத்த முடிவு என்னன்னு சொன்னால், அன்னைக்கு எடுத்த முடிவு என்ன, அப்போ தான் பிஜேபிக்காரவங்க பாபரி மசீத் இஷ்யூவை கிளப்புறாங்க. அப்போ அந்த இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் சேர்ந்து பாம்பேயில் எடுத்த முடிவு என்னன்னா, பாம்பே டிக்ளரேஷன். அது வரலாறு உலகத்துக்கே தெரியாது. பாம்பே டிக்ளரேஷன் என்ன அப்படின்னா, பிஜேபிக்காரனுக்கு இந்தியாவில் உள்ள முஸ்லீம் யாரும் ஓட்டு போட